ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நவராத்திரி ஆரம்பமாயிருச்சு இல்லையா, அதனால் கொலு பொம்மைகள் எப்படி அடுக்கலாம், அதோட சரியான முறை என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நவராத்திரி வழிபாடு புரட்டாசி மாதத்தில் 9 நாட்கள் நடக்கிற ஒரு விழா. தினம் ஒரு அலங்காரம், தினம் ஒரு நெய்வேத்தியம், வழிபாடு, மந்திரம், நிறம், பாடல்கள் அப்படின்னு பல விதவிதமாக அம்பிகையை அலங்கரித்து மன நிறைவோட வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷமான நாட்கள் தான் நவராத்திரியின் மிக முக்கியமான அம்சமான கொலுவில் பொம்மைகள் அடுக்குவதற்கான சரியான முறையை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவராத்திரி வழிபாட்டில் மிக முக்கியமானது இந்த கொலு அமைக்கிறது தான். நவராத்திரி வழிபாட்டுனா கொலு அமைச்சு வழிபாடு செய்கிறது, அப்புறம் கலசம் அமைச்சு வழிபாடு செய்கிறது, படம் வச்சு வழிபடுறது, அப்புறம் அகண்ட தீபம் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு இந்த 4 வழிகளில் நாம் செஞ்சுக்கலாம். இதில் கொலு வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க கலசம் அமைச்சு வழிபாடுவாங்க. அதே போல் கலசம் அமைக்கும் போது சிலர் தண்ணீர் நிரப்பியும் அதில் சிலர் அரிசி நிரப்பியும் வழிபாடு செய்வாங்க. படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு வஸ்திரம் சாத்தி அதுக்கு மேலே அம்பிகையின் படத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி நவராத்திரி கொலு அப்படிங்கிறது உலகில் உயிர்கள் எப்படி தோன்றுச்சு, அப்படி தோன்றும் உயிர்கள் படிப்படியாக தெய்வீக நிலையை அடையணும் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் நவராத்திரியின் போது இந்த கொலு அமைச்சு வழிபாடு செய்கிறோம். இந்த கொலுவில் பொம்மைகளை சாதாரணமாக அடுக்கிவிட முடியாது, அதற்கென ஒரு முறை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கொலு பொம்மைகளை அடுக்கணும். வருடந்தோறும் வழக்கமாக கொலு வச்சு நவராத்திரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த முறைகள் சரியாகவே தெரியும். ஆனால் புதுசாக கொலு வைக்கிறவங்க அவசியம் இதை தெரிஞ்சுக்கோங்க. கொலு படிகளை குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 11 அப்படின்ற எண்ணிக்கையில் அமைக்கணும். 3, 5, 7, 9, 11 இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அமைச்சுக்கணும். அதே போல் கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் கொலு அமைச்சிக்கிறது நல்லது. இதை பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. வீட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு இட வசதி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அமைச்சிக்கலாம். அதே போல் ஒரு முறை கொலு பொம்மைகளை அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா அதை திரும்ப திரும்ப மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு தவறான செயல். அதனால் முதல்லையே நீங்கள் பார்த்து சரியான முறையில் வையுங்க. கொலுவில் கீழே உள்ள முதல் படியில் ஓரறிவு, ஈரறிவு உயிர்களான மரம், செடி, கொடி, மீன், நண்டு, நத்தை இது போன்ற உயிர்களை வைக்கணும். அதுக்கு மேலே உள்ள படியில் 3 அறிவு ஜீவன், அதுக்கப்புறமா 4 அறிவு ஜீவன்கள். இப்படி இந்த அடிப்படையில் பொம்மைகளை அடுக்கணும். அப்படி வைக்கும் பொம்மைகளை அதுக்கு பக்கத்தில் வைக்கப்படும் பொம்மை என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்வதாக நம்ம அமைக்கணும். மனிதர்களின் பொம்மைகளை 6வது படியில் வைக்கணும். இதில் கல்யாண செட், வியாபாரிகள் செட் உள்ளிட்ட பொம்மைகளும் வைக்கலாம். 7வது படியில் மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள் உள்ளிட்டோர்களின் பொம்மைகளை நாம் வைக்கலாம். அதற்கு மேலுள்ள 8வது படியில் தெய்வ நிலைகளால் அஷ்டலக்ஷ்மி சிலைகள், தசாவதார சிலைகள், அப்புறம் இது எல்லாத்தையுமே நாம் வச்சுக்கலாம். கடைசியாக மேலே இருக்கும் 9வது படியில் முப்பெரும் தேவியர்களின் சிலைகளை வச்சுட்டு மையத்தில் கலசத்தை வைக்கணும். சிலருக்கு கீழே கலசம் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முறையில் கொலு பொம்மைகளை அடுக்கி வச்சு வழிபாடு செஞ்சால் மட்டுமே நவராத்திரியோட வழிபாடுகள் முழுமையான பலன் கிடைக்கும், அந்த முழுமையும் பெறும். அதனால முதல் முறையாக நீங்கள் கொலு வைக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வைங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு கொலு வைக்க முடியலை அப்படிங்கிறவங்க, அகண்ட தீபம் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க அகண்ட தீபம் மட்டும் வச்சுக்கோங்க. படம்
அம்பிகையோட படம் வைக்கிறவங்க அம்பிகையோட படம் வச்சுக்கோங்க. இப்படி உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கலசம் வச்சு உங்களால் முடியும், வழிபாடு செய்ய முடியும் இந்த 9 நாட்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.